ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு களம் காணும் குப்பம் தொகுதியிலிருந்து செய்தியாளர் இமானுவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இமானுவேல், இப்போ குப்பம் தொகுதியில சந்திரபாபு நாயுடுவை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் பத்தி சொல்லுங்க. களம் யாருக்கு சாதகமாக இருக்கு என்பது குறித்தும் சொல்லுங்க. ராதா, ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலுடன் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று இன்று வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இந்த குப்பம் தொகுதியில் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று 8வது முறையாக தற்போது மீண்டும் களமிறங்குகிறார் முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு. இந்த தொகுதியில் 2,23,104 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தற்போது நாம் நின்று இருக்கக்கூடிய பகுதி குப்பம் தொகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். காலை முதலே வாக்காளர்கள் வேகமாக தனது வாக்குகளை பதிவு செய்வதற்காக வந்து உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வேட்பாளர் உட்பட 13 பேர் தற்போது போட்டியிடுகின்றனர். இதில் 7 கட்சியை சார்ந்தவர்களும் 6 சுயேட்சை வேட்பாளர்களும் இதில் போட்டியிடுகின்றனர். ராதா, வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி இருக்கிறது. வாக்குப்பதிவு பதிவு செய்வதற்காக மக்களுடைய வருகை அந்த பகுதியில எப்படி இருக்கு? மேலும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க? 58 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக காவல்துறையினால் கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 949 பேர் இந்த காவலர்கள் தற்போது குப்பம் தொகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காலை முதலே வாக்களிக்க ஆர்வமாக மக்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து குப்பம் தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆந்திர மாநிலத்தில் நடைபெறுவதால் மக்கள் ஆர்வமுடன் தனது முதல்வரை தேர்ந்தெடுக்கவோ வாக்களிக்க வந்து உள்ளனர். ராதா, ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு களம் காணும் குப்பம் தொகுதியிலிருந்து நீங்கள் கூடுதல் விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இமானுவேல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.